ஹாய் indiaglist.com viewers, நான் டாக்டர் நந்தா பேசுகிறேன். ஆனந்தபுரத்து வீடு என்னோட அடுத்த மூவி ஈரம்க்கு அப்புறம் அந்த படத்தை பற்றி நான் பேச போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சங்கர் சார் ப்ரொடக்ஷன்லேருந்து வந்த எல்லா படங்களுமே வந்து வித்தியாசமான படங்கள்னு சொல்லலாம். எல்லா படங்களும் பார்த்துருக்கோம். வெயில், காதல், இம்சை அரசன், அப்புறம் ஈரம் வரைக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு படங்கள் கொடுத்துட்ருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன். ஸோ இது எல்லாத்தையும் விட இப்போ இந்த ஆனந்தபுரத்து வீடு அப்படிங்கிற வந்துட்டு இன்னொரு வித்தியாசமான படம்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு படம்னு சொல்லலாம். ஈரம் வந்து ஒரு த்ரில்லர். ஆனந்தபுரத்து வீடு வந்து ஹாரர் மூவி. நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஹாரருக்கும் த்ரில்லருக்கும் 2 டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஹாரர் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயமுறுத்துற மாதிரி, மோர் ஆஃப் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு, கேமரா மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும் ஹாரர் மூவிஸில். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, உறவுகள் பற்றி ஒரு டஃப் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோ பெரிய வீட்டை இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் ஃபில் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஏன்னா ஃபுல் படத்தில் வந்துட்டு ஒவ்வொரு ரூமுக்கும் ட்ராவல் ஆகும். கேமரா எல்லா ரூமுக்கும் ட்ராவல் ஆகும். ஹாலுக்கு போகும், கிச்சனு, மேலே ரூமு, இந்த பக்கம் ஒரு ரூமு, அந்த காரிடர்ஸ், அந்த ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு அவங்க செட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ், எல்லாமே அங்கே அவைலபிள் ப்ராப்பர்ட்டிஸே கிடையாது. ஸோ இஸ் அன் எக்ஸலண்ட் ஒர்க். அப்புறம் படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டைரக்ஷன் பற்றி இந்த சீன் வந்து சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த ஆனந்தபுரத்து வீடு, அந்த கேட் வந்து நாங்கள் வர்றோம் கட்டி பண்ண வைப்போம்ல, அதெல்லாம் பண்ணி அவங்களாம் அவ்வளோ பொறுமையாக பண்ணால் அது வந்து அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சு உண்மையுமே ஹி ஒர்க்ட் ரியலி ஹார்ட். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு ஷார்ட் பண்ணுறக்கே ஒரு ஸ்டண்ட்டில் பண்ணுறோம், மீறி போனால் ஒரு 1 or 2 hours வந்து பண்ணலாம், பல்ட்டி அடிக்கிறதெல்லாம் பண்ணலாம். அவனை வந்து ஒரு அந்த ஷார்ட் கரெக்டாக வர வரைக்கும் ஏன்னா மார்க் பண்ணியிருப்பாங்க. சிஜியை வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு எனக்கு இப்போ ஆனந்தபுரத்து வீட்டுக்கு அப்புறம் இப்போ இமீடியட்டாக பண்ணிட்டு இருக்கிற படம் வந்து வேலூர் மாவட்டம் கல்பத்தி அகுரம் சார் பேனரில் பண்ணிட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90% முடிஞ்சிருச்சு. ஸோ செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பூர்ணா ஹீரோயினாக பண்ணுறாங்க. அப்புறம் சந்தானம் இருக்கார் காமெடிக்கு. அப்புறம் டாக்டர் அழகப்பெருமாள் சார் வில்லன் பண்ணியிருக்காரு.